கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் முன்ன போயிடும் முன்ன இதோ உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியோர்களே, பெருமைமிக்க தாய்மார்களே, தலைமுறை காக்க தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை மீட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி புலம்பார் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். தம்பி ட்ரம்ஸ் ஆஃப் பண்ணிக்கணும். ட்ரம்ஸ் ஆஃப் பண்ணு. எப்ப ட்ரம்ஸ் ஆஃப் பண்ணுப்பா. ட்ரம்ஸ் ஆஃப் பண்ணு. இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் 108 திட்டத்தை நாட்டுக்கே கொண்டு வந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ உங்கள் மத்தியிலே சீர்காழி நகரத்திலே நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 108 ஆண்டவர் திட்டத்தை இந்தியாவுக்கு கொண்டு வந்து லட்சோமரத்து உயிர்களை கற்பித்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வருங்கால தலைமுறை காக்கிற இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் மருத்துவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கிறார்கள். அறுவை பெரியோர்களே, தாய்மார்களே, இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளஞ்சகுடி இலக்கிய நாயகர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நடந்து கொண்டிருக்கிற திமுக அரசை அப்புறப்படுத்துவதற்கு நடத்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளஞ்சகுடி இலக்கிய நாயகர் வந்து கொண்டிருக்கிறார். அறுவை பெரியோர்களே, ஒருமிக்க தாய்மார் வெடி வைக்காத வெடி வைக்காதப்பா வெடி வைக்காத வெடி வைக்காத இது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெற வேண்டும் என்று கொண்டிருக்கிறார்கள். வாழ்வின் வழிகளிலிருந்து கடவுளால் உதிர்வதும் மரணத்தில் பிடிக்கிறது விளையாட்டுகளாகிற கட்டளத்தோடு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெற வேண்டும் என்று கொண்டிருக்கிறார். இது உங்களின் உறவால் உங்கள் வீட்டு தலைவர் தமிழக மக்களுடைய உரிமைகளை மீட்டதை எதிர்கால தலைவரை காத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெறும் என்று கொண்டிருக்கிறார். எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளாதே. உன் அறிவை கொண்டு சித்தி என்று சொன்னேன். வாக்கத்தை முன்னால் கொடுத்து போனதைப் போல எனக்கு அருகாத்திரத்தில் சிந்திக்கக்கூடாது என்பதற்காக யாழ்ப்பாண வருமானங்களை கொடுத்து இந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு கொண்டிருக்கிறேன். திமுக அரசை வேறொரு வெள்ளம் சாய்க்க வேண்டும் என்று ஒரு நாள் நடைபெற மேற்கொண்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு சீர்காழியிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டிருக்கிறார். தனியொரு மனிதனுக்கு உணவில்லையெனில் சுமத்தினை அழிந்துவிடுவோம் என்று சொன்னார் மகாக்கவி பாரதி. உலகிற்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சினிமா புத்தகை என்கிற நீக்க அரங்குகளிலே வாழ்க்கையை கொடுத்த இளைஞர்களே, இன்றைக்கு அதுவாலும் போதை ஒத்துகளாலும் பல்லாடிக் கொண்டிருக்கிற அவையாளர் இளைஞர்கள் நல்வழி கொடுத்த இதோ நடைபெறும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சீர்காழி நகரத்திலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்பு தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். சட்டவிரோத அரசை திமுக அரசை அகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் நடைபெறுவதற்குரிய தொடர்ச்சியாக இன்றைக்கு மக்களுக்கு 10 அடிப்படை உரிமைகள் மொத்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் வழங்காத அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் இளஞ்சகுடி இலக்கிய நாயகன் மிகவும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். வாசிக்கின்ற புத்தக்காற்றை நுரையீரலில் கரைதொட வேண்டும் என்ற எண்ணமே அன்புமணி ராமதாஸ் இந்தியா முழுக்க பொது இடங்களிலே புகைப்பிடிக்க தடை சட்டம் கொண்டு வந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபெறும் மேற்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அறுவை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த தமிழ்நாட்டிலே 5 வயதை குழந்தை
அகற்றுவதற்காக பக்தர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்பு தலைவர் வந்து கொண்டிருக்கிறார். அதனை பெரியோர்களே தாய்மார்களே தொட்டியிட்டு ஆசான் திட்டத்தை இதோ பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் நீலகிரி எழுச்சி அறுவை பெரியோர்களே தாய்மார்களே உங்களில் ஒருவராய் உங்களுக்கு பிள்ளையாய் அன்புமணி ராமதாசன் ஒரு நாள் நகைகளுக்கு தொடர்கிறார்கள். மயிலம் நமது உரிமையை காத்தெடுப்பதற்கு நமது தலைமுறையை காத்தெடுப்பதற்கு இங்கே சீர்காழி நகரிலே பாட்டாளி மக்கள் தலைவர் நமது அன்பு தலைவர் தயவு செய்து கொடியில பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல. இந்த கொடியை இறக்குங்க, தயவு செய்து கொடி இறக்குங்க, தட்டி கூட இறக்குங்க. பின்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியல பாரு, கொஞ்சம் சவுண்ட் வைப்பாங்க, காலில் சவுண்ட் வைங்க. இருக்கட்டும்பா, விடுப்பா. அந்த தட்டி இறக்கும்பா, கை தட்டி இறக்கு, கொடி இறக்கு. பின்னாடி மறைக்குது, அந்த தட்டி இறக்கிடும்பா. நிகழ்ச்சியினுடைய தொடக்கமாக நமது கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய பழனிசாமி அவர்கள் வரவேற்று பேசுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், முன்னாள் நடுவண் சுகாதாரத்துறையினுடைய அமைச்சர், தமிழக இளைஞர்களுடைய நல்வழி காட்டி இந்த மாவட்டத்திற்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற சிறப்பு மண்டலமாக அறிவிப்பதற்கு அரும்பாடுபட்டவர். உங்களை எல்லாம் சந்தித்து தமிழ்நாட்டில் இன்று நடக்கின்ற அவல நிலைகளை எடுத்துரைத்து உங்களுடைய உண்மையான உரிமைகளை மீட்டெடுக்க இங்கே வந்திருக்கின்ற மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்களை முதற்கண் வருக என வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு
இரவு பகலாக இந்த மாவட்டத்தில் கடுமையாக உழைத்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வெளி மாவட்டங்களில் இருந்து இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கான பணிகளை செய்த தர்மபுரி சண்முகம் அவர்கள், மேட்டூர் ராஜசேகர் அவர்கள், அதேபோன்று இந்த மாவட்டத்தினுடைய யார் பேரையும் நான் சொல்லல, எல்லாரும் கடுமையாக உழைச்சிருக்கீங்க. யாரையும் இவங்க பேரை சொன்னாங்க, உங்க பேரை சொல்றாங்க, ஐயா சொல்லுவாங்க, எல்லா பேரையும் எழுதி கொடுத்துருங்க. அந்த அடிப்படையிலே இந்த கொட்டுகின்ற மழையிலும் நம்முடைய ஐயா அவர்களின் பேச்சை கேட்க வேண்டும், என்ன சொல்கிறார்களோ அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கின்ற இளைஞர்களே, இளம்பெண்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, விவர பெருங்குடி மக்களே, விவசாயிகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாவட்டத்தில் தனி கவனம் கொண்டு நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் 2017ஆம் ஆண்டு கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்று கொள்ளிடம் கடைவீதியிலே மிக பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி, அந்த ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக அங்கே தடுப்பணை கட்டப்பட்டது. அதுவும் அல்லாமல் இரண்டாவதாக தற்பொழுது மாதவேலூரிலும் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டிருக்கின்றது. ஆனால் நம்முடைய கோரிக்கை அளக்குடியில் கடல் நீர் உட்புகாமல் தடுப்பதற்கு கதவணை கட்ட வேண்டும் என்பது மருத்துவர் சின்னையா அவர்களுடைய நெடுநாள் கோரிக்கை. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து மருத்துவர் சின்னையா அவர்கள் அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள். அதேபோன்று டெல்டா மாவட்டங்களில் விளைவிக்கின்ற நெல்களுக்கு சரியாக எடுக்காத வாணிப கழகங்கள், திருப்பூர் வாணிப கழகத்தினுடைய டிபிசி எல்லாம் பணம் வாங்குவது, அதிக பணம் வாங்குறாங்க. ஒரு மூட்டைக்கு ஒரு சிப்பத்துக்கு 40 ரூபா, 50 ரூபா, 70 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. இதற்கெல்லாம் அறிக்கை மூலமாக அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தவரும் மருத்துவர் ஐயா சின்னையா அவர்கள் தான். அதனால விவசாயிகளாக இருந்தாலும் சரி, தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து அந்த அநீதிகளை எதிர்த்து கேட்கின்ற, அதற்கு முடிவு கட்டுகின்ற ஒரே தலைவராக இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் மட்டும்தான் என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தலைவரின் தலைமையில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி அமைந்தால்தான் இந்த மக்கள் நிதானமாக, நிம்மதியாக, குடி இல்லாமல், போதை இல்லாமல், கஞ்சா இல்லாமல் வாழ முடியும். நம் ஐயா தலைமையில் ஆட்சியை 2016 2026 நாம் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்டத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கோசுமணி அவர்கள். வணக்கத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கே நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை தந்து நம்முடைய மக்களை காக்க நடைபயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர் சின்னையா அன்புமணி ஐயா அவர்களே, உங்களை அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன். நம்முடைய மருத்துவர் சின்னையா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மக்களுக்காக நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறார். நம்முடைய இளைய தலைமுறை எதிர்காலத்தை காப்பதற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த கொட்டுமழையிலும் தொடர்ந்து அயராது பாடுபட்டு நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். நம்முடைய சின்னையாவை பொறுத்தவரை எடுத்துக்கொண்ட காரியத்தை சிறப்பாக முடிக்கின்ற திறன் படைத்தவர். அது எல்லோரும் அறிந்த ஒன்று. எல்லா அறிஞர்களும் பாராட்டுகின்ற வகையில் உலக அளவிலே பான் கி மூன் ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளரை பாராட்டுகின்ற ஒரு மிகச்சிறந்த மனிதர் நம்முடைய கட்சியினுடைய தலைவர் அவர்கள். அவருடைய தலைமையிலே 2026 நாம் நம்முடைய மக்கள் சக்தியை திரட்டி நாம் தமிழகத்திலே ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கு நாம் எல்லோரும் ஒருங்கிணைத்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பகுதியினுடைய விவசாய சங்கத்தினுடைய நிர்வாகி முத்துக்குமார் அவர். வருங்கால தமிழகம் முன்னாள் நடுவன் சுகாதாரத்துறை அமைச்சரும் அவர்களே, பாட்டாளி சொந்தங்களே, எனது அருமை விவசாய பெருமக்களே, ஐயா, இந்த பகுதியில் நாங்க மாட்டிக்கிட்டு இந்த திருட்டு திமுக அரசு கிட்ட
நாங்க படாத பாட்டு போடுறோம் ஐயா, எப்படியாவது எங்களை மீட்டெடுங்கய்யா. பாருங்க ஐயா, சாதாரண விஷயம் இந்த காட்டு பண்ணியா அது எங்க ஊரையே நாசப்படுத்துது. இந்த சீர்காழி தாலுக்காவையே, அதாவது வாழை மரம் எல்லாத்தையும் அப்படி குத்தி அப்படி கிழிச்சு போடுதுங்கய்யா. செங்கரும்பு இந்த விவசாய பகுதியா பாத்தீங்கன்னா 300 ஏக்கர் நாங்க செங்கரும்பு போடுவோம். அந்த 300 ஏக்கரையும் நாசம் பண்ணுது. இப்படி அதுக்கு நான் பல முறை மனு அளித்தேன். பல முறை மனு அளித்தோம். மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்றாரு, நாங்க பிடிச்சிடுறோம், சுட்டுறோம். ஐயா, கேரளாவில், அண்டை மாநிலமான கேரளாவில் காட்டு பண்ணியை சுட்டு பிடிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்க செய்யுங்கிறாங்க. இங்க துப்பாக்கி வருது, ஆளு ரெடி பண்றோம். இந்த கேடுகட்ட திமுக அரசு இப்படிலாம் ஒரு பதில சொல்லுது. அடுத்த கட்டமாக நாங்க செங்கரும்பு விவசாயம் பண்றோம். இதற்கு இந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா சாஞ்சி நாசமா போகுது. அதுக்கு ஒரு காப்பீடு ஏற்படுத்தி தருங்கன்னு பல வருடமா பல முறை நான் பிரஸ் மீட் வச்சு பேசியிருக்கேன். மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கேன். எதுவுமே நடக்கலங்க ஐயா. நீங்க தயா காப்பாற்றணும். அடுத்ததாக ஐயா, விவசாயி இப்ப எங்க தெரியுமா இருப்பான், நெல் மூட்டையில நனைஞ்சுக்கிட்டு அப்படியே முக்காடை போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பான். என்ன காரணம்? 10 நாளா படுத்திருக்கான் நெல் போடுறதுக்கு. என்ன காரணம்? அதாவது ஒரு நாளைக்கு 800 மூட்டை தான், 800 சிப்பம் தான் முடிப்பாங்களாம். வர்ற நெல்லெல்லாம் அடுக்குங்கடாங்கிறான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சீர்காழி தாலுக்காவிலேயே ஒரு 10 தாலுக்காவில் தாங்க சரியான கட்டடம் இருக்கும் கொள்முதல் நிலையத்துக்கு. பாக்கி எல்லாம் ஒரு டெண்ட் அடிச்சுட்டு போட்டு வச்சிருக்கான். நம்ம விவசாயம் படுத்திருக்கான். இந்த நிலைமையெல்லாம் மாற நீங்க தான் வரணும். இந்த விவசாயத்தை பகுதியை மீட்டெடுத்து, அதாவது திருட்டு திமுகவை வீட்டுக்கு அனுப்பி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நமது சின்னையாவை ஆட்சிக்கட்டில் அமர்த்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னம்மா தங்கை நிறைமதி அவர்கள். எங்களது உரிமைக்கு மீட்டு தர வந்திருக்கும் சின்னையா அவர்களுக்கும் மற்றும் இக்கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். சார், நான் ஏஎஸ் நிறைமதி என் பேரு. நான் ஹையர் செகண்டரி படிச்சுட்டு இருக்கேன். நான் டெய்லி நியூஸ் பார்க்கும்போது நான் கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ரொம்ப தள்ளப்படுறாங்கன்னு. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னு எங்க அப்பாட்ட கேட்கும் போது எங்க அப்பா சொன்ன ரீசன் நான் போதைப் பொருட்கள்லாம் மலிவா கிடைக்குது, அதுவும் இல்லாம இந்த சாராய கடையெல்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்க அதை ஈஸியா யூஸ் பண்ணிட்டு தப்பா யூஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி போலியோ நோயை இந்த தமிழ்நாடு முழு ஒழிச்சிங்களோ அதே மாதிரி இந்த போதை பழக்கத்தையும் நீங்க ஒழிப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதை உங்களால மட்டும் தான் செய்ய முடியும் நான் நம்புறேன். அதனாலதான் இந்த என்ன மாதிரி இருக்கிற நிறைய பொண்ணுங்களோட சுதந்திரமாவும் ஃப்ரீடமாவும் இந்த நாட்டில் நடமாடுறதுக்கு உங்களால் மட்டும்தான் வழிவகுக்க முடியும் நான் நம்புறேன். என்ன மாதிரி இருக்கிற ஸ்கூல் பசங்களை நீங்க படிங்கன்னு சொல்றீங்க, ஆனா மற்றவங்களாம் குடிங்கன்னு சொல்றாங்க. நீங்க நிறைய நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி இந்த போதை பழக்கத்தையும் நீங்க ஒழிப்பீங்க நான் நம்புறேன். இதை ஏன்னா உங்ககிட்ட திரும்ப சொல்றேன்னா உங்களால சாதிக்க முடியும், உங்களால பண்ண முடியுங்கிறதுனால தான் நான் சொல்றேன். இது என்னோட ரெக்வஸ்ட் மட்டும் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற எல்லா பெண்களோட ரெக்வஸ்ட் தான். நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். தேங்க்யூ. நன்றிம்மா. அடுத்ததாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய வடிவேல் ராவணன் அவர். இந்திய அரசின் முன்னாள் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, மாவட்ட செயலாளர் பழனிசாமி அவர்களே, மாவட்ட தலைவர் கோசு மணி அவர்களே, தலைமை நிலை செயலாளர் அன்பிற்குரிய இளவல் செல்வகுமார் அவர்களே, இங்கே வருகை தந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடகவியல் நண்பர்களே, காவல்துறை அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தலைவர் 100 நாள் நடைபயணத்தை மேற்கொண்டு இன்று உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நடைபயணம் எதற்காக? நம்முடைய மக்கள் இழந்து போன உரிமைகளையும் இந்த அரசுகளும் பிறரும் மறுக்கின்ற உரிமைகளையும் வாழ்வுரிமைகளையும் ஜனநாயக உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டி கொண்டு வருகிறார்கள். அரசியல்வாதிகள் எல்லாம், நம் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் எல்லாம் அடுத்த தேர்தலை பார்க்கிறார்கள். ஆனால் நம்முடைய தலைவரோ அடுத்த தலைமுறை நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நாட்டை காக்க, தலைமுறை காக்க
உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இந்த பயணம் 100 நாள் நடைபயணம். நடைபயணம் என்றால் வெளிநாடுகளில் அதை லாங் மார்ச் என்பார்கள். அத்தகைய லாங் மார்ச் நெடும்பயணம் எல்லாம் அந்த நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அதுபோல நம்முடைய தலைவர்கள் மேற்கொண்டிருக்கும் இந்த நடைபயணம் பரப்புரை பயணம் என்பது தமிழகத்திலே ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தும், கட்டாயம் ஏற்படுத்தும். அதற்காக உங்களுடைய கடமை என்னவென்றால் வருகிற சட்டமன்ற தேர்தலிலே இந்த கொடியவர்களை, இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினை தமிழகத்தின் ஆட்சி கட்டிலிருந்து அகற்றிவிட்டு நம்முடைய தலைவர், நல்லாற்றல் மிக்க தலைவர், 5 ஆண்டுகள் நடுவண் அரசிலே நலவியல் துறை அமைச்சராக இருந்து பல்வேறு சாதனைகளை படைத்தவர்கள், உலகில் போலியோவை முற்றிலுமாக ஒழித்தவர், உலக தலைவர்கள் எல்லாம் பாராட்டும்படியான நிர்வாக திறன் படைத்த நம்முடைய தலைவர் அவர்கள் தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும். அதற்காக வருகிற சட்டமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்க வேண்டும். நம்முடைய தலைவர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு நல்லாட்சி அமைந்து நம்முடைய எதிர்கால தலைமுறையை காப்பதற்கான அந்த உரிமையினை நீங்கள் வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த டெல்டா மண்ணுக்கு ஒரு ஆபத்து வந்த போது, இந்த டெல்டா மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்த போது ஓடோடி வந்து போராடி இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றிய தலைவர், விவசாயிகள் தான் என்னுடைய கடவுள் என்று சொல்லுகின்ற தலைவர், நீர் மேலாண்மை பற்றி பேசுகிற ஒரே தலைவர் நமது அன்பு தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள். வரவேற்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் சகோதரிகள், தாய்மார்கள், அண்ணன்மார்கள், விவசாய பெருமக்கள், வியாபார பெருமக்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக்க மிக்க மகிழ்ச்சி. வீட்டுக்கு போன உடனே தலையை போட்டுச்சு. ஏன்னா சாயங்காலம் 5 மணிலிருந்து மழையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு முன்பு நான் சிதம்பரத்துல ஒரு நடைபயணம், ஒரு கூட்டத்தை முடிச்சு தான் இங்க வந்திருக்கிறேன். சிதம்பரத்துல இதே நிலை தான், மழை சாயங்காலம். இப்ப கேக்குதா? இதுதான் சிதம்பர ரகசியம். 100 நாட்கள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த நடைபயணத்தின் நோக்கமே உங்களுக்கு, தமிழக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களுடைய உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிய வைத்து, நீங்கள் தமிழக அரசை தட்டி கேட்டு மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் திமுக அரசை. அந்த நோக்கத்திற்காகத்தான் இந்த நடைபயணம்.
இந்த நடைபயணத்தினுடைய மைய நோக்கமே இந்த ஊழல் செய்கின்ற, பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்காத, விவசாயிகளுக்கு எதிரான திமுகவை, திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இந்த நடைபயணம். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும் என்னுடைய நோக்கம். என் தம்பிகளும் என் தங்கைகளும் காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தங்கை நிறைமதி பேசுறாங்க, 12வது படிச்சுட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பள்ளிக்கூடம் போனா திரும்பி வந்தால் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சுற்றி இருக்கிறவங்க குடிச்சுக்கிட்டு போதைனா என்ன, ஒரு காலத்தில் போதைனா மது தான், ஆனால் இப்போ போதைனா கஞ்சா, அபின், காக்கேன், ஹெராயின், எல்எஸ்டி, மெத்தைலாம்ஃபெட்டமின், என்னென்ன போதை மாத்திரை இருக்கிறோ உலகத்தில் அத்தனையும் சீர்காழியில் நகரத்தில் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற கிராமத்திலையும் கிடைக்குது. இதுதான் திமுக ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றினால்தான் வருகின்ற தலைமுறைகள், நிறைமதி போன்ற எத்தனையோ சகோதரிகள், என் தங்கைகள், என் தம்பிகளும் சரி நிம்மதியாக வாழ முடியும். உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள் நிம்மதியாக வாழ முடியும். இந்த கொட்டும் மழையிலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் அருமை தம்பி பழனிசாமி அவர்கள், மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கோசு மணி அவர்கள், எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய திரு வடிவேல் ராவணன் அவர்கள், தலைமை நிலை செயலாளர் மரியாதைக்குரிய பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள், வைத்தி அவர்கள், டிஎம்டி திருமாவளவன் அவர்கள், இளைஞர் சங்கத்தின் மாநில செயலாளர்கள் பாலயோகி அவர்கள், ராஜசேகர் அவர்கள், தட்சிணா அவர்கள், ஆறுமுகம் அவர்கள், தர்மலிங்கம் அவர்கள், சண்முகம் அவர்கள், காசி பாஸ்கரன் அவர்கள், குத்தாலம் கணேசன் அவர்கள், விசிகே காமராஜ் அவர்கள், விமல் அவர்கள், தேனூர் ரவிச்சந்திரன் அவர்கள், கொண்டல் இளங்கோவன் அவர்கள், மைனர் சந்திரசேகரன் அவர்கள், ஜிவி முருகவேல் அவர்கள், இரா செந்தில்குமார் அவர்கள், என்ஆர் பாலகிருஷ்ணன் அவர்கள், தையல் நாயகி அவர்கள், வனிதா அவர்கள், மணிமேகலை அவர்கள், மாதவி அவர்கள், கல்யாண சுந்தர பிள்ளை அவர்கள், சிவராமன் அவர்கள், ஆர்கேபி அவர்கள், சிவபாலன் அவர்கள், செந்தில் முருகன் அவர்கள், தமிழ் துரை அவர்கள், தங்க தனராஜன் அவர்கள், அல்லி வளாகம் முத்து அவர்கள், முரளிராஜ் அவர்கள், ஒன்றிய நிர்வாகிகள் தேக்கு தியாகராஜன், ராஜேந்திரன், செல்வராஜ், பாலு, காளிமுத்து, ராஜீவ்காந்தி, வேல்முருகன், முருகராஜ், கார்த்திக் பிரபு, தில்லை கன்ராஜ், விஜயபாரதி, பிரவீன் அவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் பக்தோச்சலம், அச்சு வெள்ளம், ராசரத்னம், முட்டை குமார், யார்பா முட்டைக்குமார், பசுபதி, கமலகண்ணன், தங்க செந்தில்நாதன், வழக்கறிஞர் சதீஷ், அருள் பிரபு, தயா கோவிந்தராஜ், நரேந்திர பாலா, கலியபெருமாள், ராஜேஷ், பிருத்திவ், ஆதிசங்கர், அத்தியூர் முருகன், கலியபெருமாள், கீழ்சாலை ரவி, சென்னாங்குடி முத்து அவர்கள், நன்றி உரையாற்ற இருக்கின்ற வேல்முருகன் நகர செயலாளர், என்னுடன் வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி சூரிய பிரகாஷ் அவர்கள், நம்முடைய சமீபத்தில் நம் கட்சியில் இணைந்த பிருத்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து மேடையில் உள்ள அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற, நிச்சயமாக நாங்கள் ஆட்சி மாற்றத்தை எங்களால் நடைபெறும் என்று இந்த பேர் ராஜேந்திரன் அவர்கள், பாலு அவர்கள், காளிமுத்து அவர்கள், முருகராஜ் அவர்கள், கார்த்திக் அவர்கள், பிரபு பேசிட்டு சொல்லியாச்சு சொல்லியாச்சு. வேற என்ன விட்டு போச்சா? பரவாயில்ல, விட்டு போனா பரவாயில்ல, சும்மா சொன்னேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிக்கின்றேன். நிச்சயமாக நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்த வேண்டும். போன வாரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேபாளில் நடந்த சம்பவம் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கீங்களா? நேபாளில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அந்த ஆட்சி மாற்றத்திற்கு காரணமே உங்களை போன்ற இளைஞர்கள் தான். நேபாளில் தொடர்ந்து அங்கே ஊழல் ஆட்சி நடைபெற்றது.
மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, எங்க பார்த்தாலும் ஊழல் தலைவிரித்து ஆடியது. அதனால அங்க இருக்கின்ற அத்துணை இளைஞர்களும் கோபத்தில் ஒன்று சேர்ந்து அங்கே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் அவர்கள் செய்த முறை சரியில்லை. வன்முறையில் ஈடுபட்டாங்க, எவ்வளோ பேர் இறந்தாங்க, எதாவது கொளுத்துனாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் வேண்டாம். உங்களால் அமைதியான முறையிலே ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். அது நிச்சயமா உங்களால் முடியும். என் தம்பிகளால், என் தங்கைகளால் உறுதியாக முடியும். அது இதே போன்ற ஒரு ஆட்சி மாற்றம் கடந்த ஆண்டு பங்களாதேஷ், நம்முடைய பக்கத்து நாடு பங்களாதேஷிலே இதே ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. அதுவும் உங்களை போன்ற இளைஞர்களால் ஆட்சி மாற்றம் நடைபெற்றது. ஆனால் அதையும் சில வன்முறை நடந்தது. அது தப்பு, நடந்த விதம் தப்பு, ஆனால் நடந்தது சரி. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலே, நம்முடைய பக்கத்து நாடு இலங்கையிலே அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அதே ஆட்சி மாற்றம் உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. ஆக இலங்கையில ஆட்சி மாற்றம், பங்களாதேஷில் ஆட்சி மாற்றம், நேபாளிலே ஆட்சி மாற்றம் யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால் நடந்தது. இன்னும் 6 மாதத்திலே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெற வேண்டும். யாரால? உங்களை போன்ற இளைஞர்களால். உங்களை போன்ற இளைஞர்கள். காரணம், உங்களுக்காக அந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். வருகின்ற தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். இன்னும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தார்கள் என்றால், இங்கு வந்திருக்கின்ற என் தாய்மார்களுக்கும், நான் தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுகின்ற செய்தி இது. ஒரு மருத்துவனாக, நான் டாக்டர், மருத்துவனாக நான் சொல்றேன், முன்னாள் இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக நான் சொல்றேன், மறுபடியும் தப்பி தவறி திமுக ஆட்சிக்கு வந்தா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடுங்க. ஏன்னா இது சாதாரண செய்தி இல்லமா, சாதாரண பிரச்சனை இல்லமா. இது குடிச்சிட்டு வந்தா தெரிஞ்சிடும், நாத்து அடிக்கும் தெரிஞ்சிடும் குடிச்சிட்டு வந்திருக்கிறான்னு. ஆனால் போதை மாத்திரை, போதை பவுடர், போதை ஊசி போட்டான்னா தெரியறதுக்கு 1 வருஷம் ஆயிடும் உங்களுக்கு. ஏதோ போட்டுக்கிட்டு ஊசி போட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு வீட்டில் வந்து படுப்பான், சாப்பிடுவான், பண்ணுவான், அவ்வளோதான். உங்களுக்கும் தெரியாது. 1 வருஷத்துக்கு அப்புறம் அவனை மீட்டெடுக்க முடியாது. இதுதான் எல்லா கிராமத்திலையும், எல்லா நகரத்திலையும், எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்தியாவிலே போதைன்னு சொன்னா பஞ்சாப் மாநிலம் தான் இருந்தது. ஏன்னா அங்க பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தது. ஆனா பஞ்சாபை மிஞ்சுகின்ற தமிழ்நாடு. காரணம், ஒரே காரணம், ஒருத்தவர் தான், மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் தான் காரணம். வேற யாரையும் நான் பழி சொல்ல மாட்டேன். தமிழ்நாடு காவல்துறை திறமையானவர்கள். காவல்துறைக்கு தெரியாம ஒரு கஞ்சா போட்டுல யாராவது விற்க முடியுமா? முடியாது. விற்கிறவன் யாரு? திமுக காரன் தான். காவல்துறை அவனை பிடிச்சாங்கன்னா உடனே ஒரு ஃபோன் பண்ணுவான். திமுக ஒன்றியம், நகரம், பேரூர், மாவட்டம் ஃபோன் பண்ணோம். சார் அதில் எங்காளி சார் விட்டுடு சார். அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களும் சரி வேலை போயிடும், டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் சொல்லிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்குமா. அதாவது திமுகவுக்கு தமிழ்நாடு மக்கள் இதுக்கு முன்பு 3 முறை 3 தேர்தல்கள், தொடர்ந்து 3 தேர்தல்களுக்கு தமிழ்நாடு மக்கள் வாக்களித்தார்கள். ஏதோ போன தேர்தலில் மட்டும் கிடையாது. 2019 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியமான தேர்தல். அதுல திமுகவுக்கு 40ல் 39 தொகுதிகள் வெற்றி பெற வைத்தீர்கள் தமிழக மக்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் அவர்களை, அதாவது மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக ஆக்கினீர்கள் தமிழக மக்கள். 2024 நாடாளுமன்ற தேர்தல், கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுகவுக்கு வெற்றியை கொடுத்தீர்கள். நினைச்சு பாருங்க, 3 தேர்தல்களில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றியை கொடுத்த தமிழக மக்கள், அவங்க உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? மாற்றார். திமுக மீது நம்பிக்கை வைத்து 3 தேர்தலில் வெற்றி பெற வைத்த தமிழக மக்களுக்கு மாற்றாக திமுக உங்களுக்கு என்ன செய்தது? ஏமாற்றம், ஏமாற்றம், பட்ட நாமம் போட்டு எல்லாத்தையும் கொள்ளடிச்சு. அதுவும் இந்த சீர்காழி தொகுதி, இந்த தொகுதியில் ஏதாவது ஒரு முன்னேற்றம், ஏதாவது ஒரு தொழில், மானம் பார்த்து, விவசாய பூமி, இது விவசாயத்தை நம்பி இருக்கின்றது. காலங்காலமாக எந்த ஒரு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த விவசாய மண்ணை பாதுகாப்பது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் இல்லைனா இந்த விவசாய மண்ணை அழிச்சிட்டு இருப்பாங்க. இது நான் ஏதோ சொல்லணும்னு சொல்லல. திமுக கடந்த ஆட்சி காலத்தில் 2006, 2011 ஆட்சி காலத்தில் பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்ன எங்க கொண்டு வந்தாங்க? சீர்காழி ஒன்றியத்தில். கொள்ளுட ஆற்று தெற்க 20 கிராமம், கொள்ளுட ஆற்று வடக்கில் 25 கிராமம். பரங்கிப்பேட்டை, கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் 2த்துல. அங்கே 25 கிராமம், இங்கே 20 கிராமம். 45 கிராமத்தை
அப்புறப்படுத்தி உங்களெல்லாம் அங்கிருந்து விரட்டி பெட்ரோகெமிக்கல் மண்டலம் இங்க எங்க முப்போகம் விளைகின்ற பொன்னான இந்த விவசாய மண்ணை அழிச்சு அங்க பெட்ரோகெமிக்கல் மண்டலம் சொன்னாங்க. வந்தது கோவம். ஒவ்வொரு கிராமமா நான் போனேன். 45 கிராமத்துக்கும் நான் போய் மக்களை திரட்டி பாருங்க, உங்க அடையாளமே அழிஞ்சிடும், என் பின்னாடி வாங்க, வந்து போராடுங்கன்னு ஒவ்வொரு ஊரா போய் துண்டு பிரசுரம் கொடுத்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், அழுத்தம், சட்டமன்றத்தை நாடால் எல்லாம் பேசி இந்த திட்டத்தை நிறுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த அன்புமணி ராமதாசன். வளர்ச்சி, இது வளர்ச்சி திட்டம் கிடையாது. நான் வளர்ச்சிக்கு எதிரானவன் கிடையாது. நமக்கு தொழிற்சாலைகள் வேணும், வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார முன்னேற்றம் வேணும். ஆனால் இது வளர்ச்சி கிடையாது. மண்ணை அழித்து, விவசாய மண்ணை அழித்து அங்கே தொழிற்சாலையை கொண்டு வந்தா எனக்கு வேணாம் ஐயா, எனக்கு மண்ணு தான் முக்கியம். ஏன் எனக்கு இந்த மண்ணு முக்கியம்? இந்த மண்ணு தான் இதுக்கு முன்பு 1000 ஆண்டுகள் நமக்கு உணவளித்த இந்த மண். என்னுடைய நோக்கம், என்னுடைய ஆசை என்ன? வருகின்ற 1000 ஆண்டுகள் இந்த மண் நம் வருங்கால சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும், சோறு போடணும். இன்னைக்கு இந்த மண்ணை அழிச்சிட்டு நாளைக்கு உங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகள், கொள்ளு பேர பசங்க சோறுக்கு எங்க போறாங்க? அதனால தான் நான் சொல்றேன், இந்த மண்ணை அழிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. நம்ம இடையில வந்தவங்க, இடையில வந்து இந்த மண்ணை நம்ம அனுபவிச்சு இதுல சாப்பாடு சாப்பிட்றோமா, சாப்பிட்டுட்டு இந்த மண்ணை பத்திரமா அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் விட்டு செல்வது இது நம்ம கடமை. பெட்ரோகெமிக்கல் மண்டலம் நீ ராமநாதபுரத்தில் தொடங்கு, அங்க தரிசு நிலம் 1000கணக்கான ஏக்கர் இருக்கு. இங்க நமக்கு உணவளிக்கின்ற, முப்போகம் விளைகின்ற இந்த மண்ணில் உனக்கு எதுக்கு? கொள்ளிடம் ஆற்றில் தடுப்பணை கட்டணும் எத்தனை கோரிக்கை, எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ கோரிக்கை. ஏன் கட்ட மாட்டானுங்க தெரியுமா? தடுப்பணை ஏன்? மணல் கொள்ளை அடிக்க முடியாது. படுபாவீங்களா, உங்க பேராசரிக்கு ஏன்டா இவங்களா இங்க விவசாயிகளை பாதிக்கப்படுற? கொள்ளிடம் ஆற்று தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய அகலமான பெரிய ஆறு. அது கொள்ளிடம், எவ்வளோ தண்ணி வேணா கொள்ளுகின்ற இடம் அது கொள்ளிடம். அப்படிப்பட்ட அந்த தமிழ்நாட்டில் வந்து பெரிய ஆறு காவிரியோட கிளை, இதுல ஏன் தடுப்பணை கட்ட மாட்டாங்க? மணல் கொள்ளை அடிக்க முடியாதா? அதாவது ஒரு கணக்கு நான் சொல்றேன். அதாவது திமுக ஆட்சி 2021 வந்தது. ஒரு வருஷம் அமைதியா இருந்தாங்க, ரூட்டு ஊத்து பார்த்தாங்க, யாராவது பேசுறாங்களா, சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்? 2022 தமிழ்நாட்டில் 26 மணல் குவாரியை கொண்டு வந்தான். 26, அதுல கிட்டத்தட்ட 11 கொள்ளிடத்தில். கணக்கு 2023 24 அந்த நிதி ஆண்டுல அந்த 26 மணல் குவாரிகளில் மொத்தம் எவ்வளவு தெரியுமா வருமானம்? அதிகாரப்பூர்வமா அரசுக்கு வந்தது 22 கோடி. எவ்வளவு தெரியுமா வந்திருக்கணும் அரசுக்கு வருமானம்? 20,000 கோடி. வந்தது எவ்வளோ? வெறும் 22 கோடி. எவ்வளோ? 26 மணல் குவாரிகள். தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மணல் குவாரியிலும் ஒரு வருஷம் முழுவதும் வருமானமா 22 கோடியாம். எவ்வளோ பெரிய ஒரு ஊழல் இதுல நடந்தது, எவ்வளோ பெரிய ஏமாற்று. ஆக அவங்க கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, அந்த வருஷம் முழுவதும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை குவாரி மணல் குவாரிகளையும் வந்தது எவ்வளோ தெரியுமா மணல் எடுத்தாங்களா? 9500 யூனிட் மணல் எடுத்தாங்களாம். இது ஒரு குவாரியில ஒரு நாள் எடுக்கிற மணல். இது அப்பனா என்ன கணக்கு தெரியுமா? ஒரு குவாரியில ஒரு நாளைக்கு வெறும் 9 லாரி தான் மணல் எடுக்கிறாங்களாம். அப்படியா? அப்படியா? இது நான் சொல்லப்பா, தமிழ்நாடு அரசு கணக்கு கொடுத்துருக்கிறான். ஒரு மணல் குவாரியில 9 லாரியில மட்டும்தான் 26 யூனிட் மணல் எடுக்கிறாங்களாம் ஒரு நாளைக்கு. கவர்மெண்ட் சொல்ற கணக்கு. அங்க போய் பார்த்தா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர்ல வரிசையா நிக்குது ஆயிரக்கணக்கான லாரி. ஆக அப்போ 22 கோடியை கணக்கு காமிச்சு 20,000 கோடி கொள்ளடிச்சுக்கின்ற, ஒரு வருஷத்துக்கு கொள்ளடிக்கிற திமுக ஆட்சியில் இருக்கணுமா வேணாமா? போதையா, எனக்கு குவாரி வேணாயா, தடுப்பணை கட்டு. தடுப்பணை ஏன் கட்ட மாட்டோம்? தடுப்பணை கட்டினா 5 கிலோமீட்டர் தண்ணி நிற்கும். அந்த தண்ணி நின்றுதுன்னா உங்க ஏரி, உங்க சுத்தி இருக்கிற ஏரியோ குளமோ கிணறோ போரோ எல்லாம் தண்ணி மேல வரும், கடல் நீர் உள்ள வராது. அதனால்தான் நான் எத்தனையோ போராட்டம். அலகுடியில தடுப்பணை கட்டணும், ஆதனூர் குமாரமங்கலம் பகுதி அங்க தடுப்பணை கட்டணும்னு 2010, 11, 12 3 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி
அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2014 அறிவிச்சாங்க. அறிவிப்பு 2017 என் தலைமையில் ஒரு போராட்டம் நடந்ததுங்க தான். கொள்ளிடத்தில் போராட்டம் நடத்தி பிறகு 2018 மறுபடியும் அதற்கு 380 கோடி ஒதுக்கீடு. அதன் பிறகு மறுபடியும் அந்த திட்டம் செயல்படுவதற்கு போராட்டம். தலையெழுத்து பாருங்க. இதெல்லாம் இது செயல்படுவதற்கு ஒரு போராட்டம். இந்த போராட்டம் ஏன் அது அறிவிக்கிறதுக்கு ஒரு போராட்டம், நிதி ஒதுக்குவதற்கு ஒரு போராட்டம், அந்த நிதியை மறுபடியும் அந்த திட்டத்தை செயல்படுவதற்கு ஒரு போராட்டம். இவ்வளோ மெத்தனை எதுக்கு? ஒரு தடுப்பணைக்கு. ஏன் அந்த தடுப்பணை வரணும்னா கோடை காலத்தில் கடல் நீர் உள்ள வருது. உள்ளனா இங்க கொள்ளிடத்துல 20-22 கிலோமீட்டர் உள்ள வருது. வந்ததுன்னா என்ன ஆகும்? அன்னைக்கு போன 2 வருஷத்துக்கு முன்னாடி அலக்குடிக்கு போனேன், 2023 போனேன். அங்க இருக்கின்ற அந்த விவசாயிகள் என்ன தெரியுமா என்கிட்ட முதல்ல கேட்டாங்க? ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும் ஐயா. யாரு? கொள்ளிடம் ஆற்றின் கரையில இருக்கின்ற விவசாயிகள். விவசாயத்துக்கெல்லாம் கேட்கல தண்ணி. ஐயா, எங்களுக்கு குடிக்கிறது தண்ணி வேணும்யா. இதை விட ஒரு பாவம் யாராவது செய்ய முடியுமா? எவ்வளோ கொடுமை, எவ்வளோ கொடூரம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆறு காவேரி, அதனுடைய கிளை மிகப்பெரிய கிளை கொள்ளிடம். அந்த ஆத்தன் கரையில் இருக்கிற மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. ஏன்னா கடல் நீர் உள்ள வந்துடுச்சு. தண்ணி குடிக்கலையா, குடிக்க முடியல. விவசாயத்தை 10,000 ஏக்கர் முடிஞ்சு போச்சு. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? 50, 60, 70 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன பண்ணிருக்கணும்னா, கொள்ளிடம் முகத்துவாரம் இருக்குல்ல, அங்க ஒரு சின்ன தடுப்பணை கட்டியிருக்கணும். இது சாதாரண செயல். இது சின்ன தடுப்பணைனா ஒரு 4 அடி 5 அடி 6 அடி அவ்வளவுதான். என்ன, கடல் நீர் கோடை காலத்தில் உள்ள வராது. இந்த பக்கம் தண்ணி வரக்கூடாது, ரிவர்ஸ்ல வரக்கூடாது. மழை காலத்தில் இங்கிருந்து தான் போகணும், தண்ணி போகணும். இது சாதாரண வேலை. இதை கூட செய்ய முடியலன்னு அப்புறம் ஆதனூர் குமாரமங்கலம் இந்த தடுப்பணை திட்டம் வந்து அதிமுக ஆட்சியில் 80% வேலையை முடிச்சுட்டானுங்க. இவங்க வந்தாங்கன்னா ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு இன்னும் 100 கோடி கூடுதலாக வரணும். அதுக்கு ஒரு போராட்டம் நடத்தணும். அப்புறம் 100 கோடி ஒதுக்குனாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது முடிக்கல. இன்னைக்கு வரைக்கும் முடிக்கல. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடக்குதுயா. ஒரு தடுப்பணைய 15 வருஷமாயா கட்டிட்டு இருப்பீங்க. சாதாரண ஒரு தடுப்பணை, ஒரு வருஷத்துல கட்டுற தடுப்பணை 15 ஆண்டு காலமாக கட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னும் முடிக்கலனா இவங்களாம் ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர்களா? நிச்சயமா கிடையாது. உங்களை பத்தி எந்த அக்கறையும் எந்த கவலையும் கிடையாது. ஒரு மோசமான திமுக ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். டிபிசி சென்டர் விவசாயி பேசினார் பார். டிபிசி சென்டர்ல என்ன, அந்த நெல் கொள்முதல் நிலையம், அங்க போனா ஒரு மூட்டை நெல் எவ்வளோ காசு கேட்குறான்? லஞ்சம் கேட்குறான். 45, 55, 60, 70 ஆளுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி. அதாவது ஒரு குவிண்டால்னா 100 மூட்டை, 100 கிலோ. ஒரு குவிண்டால்னா 2.5 மூட்டை, 40 கிலோ ஒரு மூட்டை, 2.5 மூட்டை, 100 கிலோ ஒரு குவிண்டால். அப்படி ஒரு குவிண்டால் உடைய நெல்லுக்கு அவன் கொடுக்கிற இப்போ கொடுக்கிற ரேட்டு என்னன்னா 2500. இந்த 2500 பாட்டாளி மக்கள் கட்சி எப்ப தெரியுமா கேட்டுச்சு? 20 ஆண்டுகளுக்கு முன்பு கேட்டுச்சு. அப்போ ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்வதற்கு விவசாயிகளுக்கு எவ்வளவு ஆச்சுன்னா 1500 ரூபாய் ஆச்சு. அதனாலதான் ஒரு குவிண்டாலுக்கு 2500 வேணும்னு கேட்டோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட கோரிக்கை எவ்வளவுனா, ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 3500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கிறோம். ஆனா இப்போ என்ன கேட்கிறாங்க? இப்போ என்ன கொடுக்குறாங்க? 2500. இதுக்கு போய் கொண்டாட்டம். என்னன்னு வேளாண் துறை அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்றாராம். என்ன, எதுக்கியா நன்றி? 2500 ரூபாய் கொடுத்ததுக்கு நன்றியா? இன்னைக்கு விவசாயி ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறதுக்கு 2450 ரூபாய் ஆகுது. நீ கொடுக்கறது எவ்வளோ? 2500 ரூபாய். 50 ரூபாய் வச்சுட்டு என்னையா பண்ண முடியும் விவசாயி? அதுல என்ன கொடுமைனா, அதுல இந்த நெல்லை 3 மாசம் 4 மாசம் கஷ்டப்பட்டு அதை போட்டு அறுவடை பண்ணி இந்த மழையில போய் இப்போ சொன்னாங்க முக்காடு போட்டு மூடி அங்கேயே படுத்துருந்துருக்கிறான் விவசாயி. எடுத்துன்னு போயிட்டான். எடுத்துக்க முடியாது, அங்கே எடுத்துக்க முடியாது. கொஞ்ச நாள் இரு. ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தை கெப்பாசிட்டி என்ன ஆகுது? 700 மூட்டைனா எதுக்கியா நீங்களாம் ஆட்சி பண்றீங்க? இப்போ அதில் ஒரு மூட்டைக்கு 60 ரூபான்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ லஞ்சம் கேட்குறானுங்க, எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க? ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய், 2.5 மூட்டைக்கு 150 ரூபாய். அது இல்லாமல் 40 கிலோ நீ எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவன் கணக்கு 38 கிலோ தான் கணக்கு போடுறான். 2 கிலோ அவன் எடுத்துக்கிறான். ஆக மொத்தம் அதில் 5 கிலோ அதில் அடிச்சிடுறான். 2.5 மூட்டையில் 5 கிலோ அடிச்சிடுறான். அந்த 5 கிலோ 125 ரூபாய், இதில் 150 ரூபாய். ஆக மொத்தம் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 275 ரூபாய் லஞ்சம் வாங்குறான் இந்த படுபாவிங்க கம்நாட்டிங்க. இது நான் யாரை பற்றியும் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், அதான் சொல்கிறேன். டீசெண்டாக நான் பேசுவேன் நான். ஆனால் இவங்களை பற்றி எனக்கு டீசெண்டாக பேச முடியல. என்னால் கம்நாட்டி நாய்ங்களா, அறிவில்லையடா உங்களுக்கெல்லாம்? விவசாயிக்கிட்ட போய் லஞ்சம் கேட்குறியடா நீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்களா? உங்கள் குடும்பம் நல்லா இருக்குமாடா? விவசாயிகள் என்னுடைய கடவுள், எனக்கு சோறு போடுற கடவுள், என்னை போன்ற கோடிக்கணக்கான மக்களுக்கு சோறு போடுற கடவுள். அப்படிப்பட்ட விவசாயிகளை போய் லஞ்சம் கேட்டு அந்த லஞ்சம் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாம் பங்கிட்டுக்கிறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்களா? இதெல்லாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன், இவ்வளோ மோசடி. என்கிட்ட ஆட்சியை விடுங்கடா, 6 மாதம் போதும். இதெல்லாம் 6 நாளில் என்னால் ஒழிக்க முடியும். இதெல்லாம் 6 நாளில் என்னால் ஒழிக்க முடியும். கரும்புக்கு ஒரு டன்னு கரும்புக்கு 5000 ரூபாய் கொடுக்கணும். இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. செங்கரும்பு இப்போ வருது, பொங்கல் வருது, இப்போ தான் போட்டிருப்பாங்க. இப்போ இந்த மழை வருது, வெள்ளம் வருது, காற்றடிச்சதுன்னா முடிஞ்சு போச்சு, அதுவும் முடிஞ்சு போச்சு. அதுக்கு கொடுக்க மாட்டானு. ஆனால் இந்த செங்கரும்பு எங்கேருந்து வாங்குவானுங்க? ஆந்திராவிலேருந்து. ஏன்னா அவன் அதிகமாக லஞ்சம் கொடுக்குறான். நம்ம விவசாயிகள் பாவம். இதுதான் ஏன் திமுக இதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா உங்ககிட்ட? ஏன்னா மற்ற கட்சிக்கு எதுவும் தெரியாது, இதை பற்றி பேச மாட்டான். ஆனால் நம்ம உணர்வுபூர்வமாக இருக்கிறோம். இது நெல் கொள்முதல் நிலையம் அது ஒரு பக்கம், நெல் சேமிப்பு நிலைய மையம் இருக்கிறது, ஸ்டோரேஜ். அதில் பார்த்தா எல்லாம் வெளிப்படையாக வெளியில் இருக்கு. அதை முளைச்சி கிழிச்சி நாசமாகி எல்லாம் நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி ஸ்டாலின் அவர்களுக்கு கவலை இருக்கா, அக்கறை இருக்கா? எந்த அக்கறையோ எந்த கவலையும் கிடையாது. தேர்தல் வருது, இன்னும் 6 மாதத்தில் பண மூட்டை எடுத்துகிட்டு வருவான். 1000, 2000, 3000, 4000 கொடுப்பான். நம்ம பெண்கள் என்ன பண்ணுவாங்க? நம்ம 3000 ரூபாய், ஐயோ சரிப்பா, குடும்பத்தில் 4 பேர், அவன் 3000 ரூபாய் கொடுத்தான் ஒரு ஓட்டுக்கு, 2 ஓட்டு அவனுக்கு போடு, 2 ஓட்டு இவனுக்கு போடு. என்ன நடக்குது? அதனால நான் சொல்றேன், முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது பெண்கள் தாய்மார்களுக்கு ஒரு செய்தி. 2 வகையில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒன்று, உங்கள் பிள்ளை பேர பிள்ளைகள் இன்னைக்கு மது அதுக்கு மேலே போதையில் இறங்கிட்டான். 1. 2வது, உங்கள் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு 4 வயது குழந்தையிலிருந்து 80 வயது பாட்டியும் விட்டு வைக்கல. உண்மைதான். இன்னைக்கு 80 வயது பாட்டியை போய் கெடுத்துட்டான் போதையில். என்ன பண்ணுறான்னு தெரியல. அந்த கஞ்சா, அந்த போதை பவுடர், காக்கேன், ஹெரோயினா பவுட்ரு, அதெல்லாம் போட்டுக்கிட்டு மூக்கில் உறிஞ்சானா, இல்லை ஊசி போட்டானா, மாத்திரை போட்டானா அவனுக்கு மிருகமாயிடுறான். கும்மிடிப்பூண்டி ஆரப்பாக்கம், கும்மிடிப்பூண்டி பதில் ஆரப்பாக்கன்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் போன மாதம் ஒரு 8 வயது குழந்தை, பெண் குழந்தை ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு, பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த குழந்தைய ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு கெடுத்துட்டான். அதன் பிறகு அந்த அப்பா அம்மா போய் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறாங்க. புகார் எடுத்துக்க மாட்டான் போலீஸ் ஸ்டேஷனில். அதன் பிறகு நம்ம கட்சிக்காரங்கெல்லாம் போயிட்டு முற்றுகையிட்ட உடனே அப்புறம் தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர் போட்டுட்டு அமைதியாக இருக்கிறாங்க 1 வாரம் 10 நாள். அதன் பிறகு நம்முடைய பொருளாளர் திலகபாமா அந்த அம்மாகிட்ட சொல்லி, நீங்கள் போங்க, போய் அங்கே பாருங்கள், நம்ம மாவட்ட செயலாளர் எல்லாம் சேர்ந்து அங்கே போய் உட்காந்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் முற்றுகையிட்ட பிறகு தான் அப்புறம் தான் 5 டீம், போலீஸ் டீம் 6 டீம் 8 டீம்னு அமைச்சு தேடுறாங்க அவனை. அவன் 3 வாரத்துக்கு பிறகு, சம்பவம் நடந்து 3 வாரத்துக்கு பிறகு ஆந்திராவில் அவனை பிடிக்கிறாங்க. சூலூர்பேட்டை, ஆந்திரானா அந்த பார்டர், தமிழ்நாடு பார்டர், கும்மிடிப்பூண்டிக்கு கொஞ்சம் 25 கிலோமீட்டரில் சூலூர்பேட்டை. அங்கே என்ன பண்ணுறான், வேலை செய்கிறான். அவன் யாருன்னா அசாம்காரன், ஆந்திராவில் வேலை செஞ்சுருக்கிறான். அவன் பிடிச்சி விசாரணை பண்ணால் அவன் சொல்கிறான், நான் திங்கக்கிழமையிலேருந்து வியாழக்கிழமை வரைக்கும் ஆந்திராவில் சூலூர்பேட்டையில் வேலை செய்வேன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாடுக்கு நான் போயிடுவேன். தமிழ்நாடுக்கு ஏன் போகிறேன்னா, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சாராயம், மது, கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், போதை பொருள் எங்கே பார்த்தாலும் சரளமாக கிடைக்குது.
அங்கே போய் அங்கே என்ன பண்ணுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். எவ்வளோ மானங்கட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாடுன்னு அவ்வளோ இலக்காரமாயா அவங்களுக்கெல்லாம்? தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ இலக்காரமா? இதுதான் இந்த பெண்ணு கேட்டுச்சு. என்னுடைய தங்கை கேட்டிருக்காங்க, என்னென்ன எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஏன்னா அவன் மிருகமாக மாறிடுறான். மிருகமாக மாறின உடனே கஞ்சா போட்டு மதுவை குடிச்சு, இது கஞ்சா மட்டும் இல்லை, நான் சொல்றது போதை பொருட்கள் இன்னும் மோசமான, கஞ்சாவை விட மோசமான போதை பொருட்கள் கிடைக்குது தமிழ்நாடு. அது போட்டு என்ன பண்ண, கையை பிடிக்கிறான், கிண்டல் பண்றான், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறான். வாரம் வாரம் எத்தனையோ சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்குது, வெளியில சொல்றது இல்லை. சில பேர் 90-95% இந்த சம்பவங்கள்லாம் வெளியில வரல. ஏன்னா சொல்லி அந்த குடும்பம் பிரச்சனை, குடும்பம் பேரு, பெண்ணு எதிர்காலம் இதெல்லாம் இருக்கு. இது காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் காரணம். ஏன்னா காவல்துறை அவருக்கு கீழே தான் இயங்கி கொண்டு இருக்கிறது. ஆக இது இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போலாம். எவ்வளோ கல்வித்துறை நாசப்படுத்திட்டாங்க. ஆசிரியர்கள் கிடையாது, மாணவர்கள் கிடையாது, பள்ளிக்கூடம் மூடிட்டு இருக்கிறாங்க. உயர்கல்வித்துறை அதோட மோசமா இருக்கு. சுகாதாரத்துறை இப்பதான் நான் அங்க போய் பேசிட்டு வந்தேன். நான் சிதம்பரத்தில் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் அங்கே இன்னும் நான் சொன்னேன் 2 வாரத்தில் அங்கே சரிப்படல, 2 வாரத்தில் அந்த மருத்துவக் கல்லூரியை பூட்டு போடுற போராட்டம் நான் கலந்துக்கிறேன். நான் பூட்டிட்டு போயிடலாம். நான் எதுவுமே இல்லை அங்கே. வேளாண் துறையை பற்றி பேச வேண்டாம், சுற்றுச்சூழல் அதை பற்றி பேசக்கூட வேண்டாம். வேலை வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ பட்ச இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிறாங்க. சமூக நீதி என்னன்னு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு, திமுகவுக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனால் பேச்சு மட்டும் நாங்கள் பெரியாருடைய கொள்ளு பேரன், அண்ணாவுடைய பேரன், கலைஞருடைய பையன், வார்த்தைக்கு வார்த்தை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தந்தை பெரியார் அவர்கள் பேரோ, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேரோ, கலைஞர் அவர்கள் பேரோ பயன்படுத்துவதற்கு தகுதியற்றவர். ஏன்னா இவங்களாம் சமூக நீதிக்கு உறுதியாக இருந்தார்கள். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சமூக நீதினா என்னன்னு கூட தெரியல அவருக்கு. ஒரு சாதாரண ஒன்று, தமிழ்நாட்டில் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் நடத்தணும்? இது ஏதோ வன்னியர் பிரச்சனை கிடையாது, இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு சாதின்னு பிடிக்கலன்னா சமூக நீதி கணக்கெடுப்புன்னு பேரை மாத்துங்க. நான் பல உதாரணம் நான் சொல்றேன். ஒரு உதாரணம், ஏன் இன்னைக்கு கணக்கெடுப்பு நடத்தணும்னா, தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்குது. இந்தியாவிலே அதிக இடஒதுக்கீடு கிடைக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நமக்கு 9வது அட்டவணை, அரசியல் சாசனம் 9வது அட்டவணையில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இது யாராலனா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரால பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல் சாசனம், அரசியல் சட்ட திருத்தம். அதை ஒருத்தவன் நம்மளுடைய எதிரி, சமூக நீதி எதிரி ஒருத்தன் கேஸ் போட்டான் சுப்ரீம் கோர்ட்ல. அதுல அந்த வழக்கு வந்தவுடன் நீதிபதி என்ன கேட்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் உண்மையிலேயே 69% மக்கள், பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, பிசி இருக்காங்களா? ஒரு கேள்வி கேட்டார். அரசால பதில் சொல்ல முடியல, ஏன்னா கணக்கெடுப்பு இல்லை. இப்ப இருக்கிற கணக்கெடுப்பு 1931 வெள்ளக்காரன் எடுத்த கணக்கெடுப்பு. அதன் பிறகு அம்பாசங்கர் வச்சு கணக்கெடுப்புலாம் ஏதோ ஒன்று சும்மா ஒன்று எடுத்து வச்சு சும்மா காமிச்சு பேசிட்டாங்க. ஆனால் அந்த நீதிபதி என்ன சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் ஓராண்டிற்குள் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு நீங்கள் நியாயப்படுத்த வேண்டும் என்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கேஸ் எப்போ வேணா வரும். வந்ததுன்னா இந்த விடியா ஆட்சி, மோசமான இந்த ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்க? அப்படி வந்ததுன்னா தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும். 50% தான் கிடைக்கும், மீதி 19% கிடைக்காது. அப்போ இந்த நிலை தான் இன்று திமுக ஆட்சி. அதை பத்தி எத்தனையோ முறை ஸ்டாலின் அவரிடம் நாங்க சொன்னோம், அழுத்தம் கொடுத்தோம், சட்டமன்றத்துக்குள்ள பேசணும், லெட்டர் போட்டோம், கடிதம், அறிக்கைகள் எவ்வளோ சொன்னோம். அவர் அதை கண்டுக்க கூட இல்லை. அது என்னன்னு கூட கண்டுக்க மாட்டார். ஏன்னா ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. அவருக்கு இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடு ரத்தானா பரவாயில்லைன்னு நினைக்கின்ற ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள். இன்னொரு காரணம் ஏன் கணக்கெடுப்பு நடத்தணும். தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், இப்போ தமிழ்நாட்டில் பூர்வகுடி மக்கள் யாரு? இங்க இருக்கிற இந்த பகுதியில் பூர்வகுடி யாரு?
வன்னியர்கள், பட்டியலின மக்கள், மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இவங்க தான் 3 பேர் தான் பூர்வகுடி. ஆனால் இந்த 3 சமுதாயங்களும் இன்னைக்கு என்ன நிலையில் இருக்கிறது? மதுவுக்கு அடிமையாக, படிப்பறிவு இல்லாத, வேலை வாய்ப்பு இல்லாமல் முன்னேற முடியாத இருக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் பட்டியலின சமுதாயத்தில் 3 பெரிய பிரிவுகள் இருக்கிறது. ஒன்று ஆதி திராவிடர்கள், அருந்ததியர்கள், தேவேந்திர குல வேளாளர்கள். 3 பெரிய பிரிவு. அதில் உட்பிரிவுகள் இருக்கிறது. 78 உட்பிரிவுகள் அதில் இருக்கிறது. இந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 இல்லைந்து 10 உட்பிரிவு தான் அந்த 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டை அவர்கள் தட்டி செல்கிறார்கள் அதிக அளவில். மீதி இருக்கின்ற 70 உட்பிரிவுகளுக்கு எத்தனை இடம் கிடைக்கல. இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு ரூம்ல 100 மாம்பழத்தை நீங்க வச்சு 100 பேரை உள்ள அமைச்சு விட்டு நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஆளாளு ஒரு மாம்பழம் எடுத்துப்பாங்களா? வாட்ட சாட்டமா யார் இருக்கா இங்க? ராஜசேகரா. யார் வாட்ட சாட்டமா இருக்கானோ அவன் ஒரு 5-10 எடுத்துன்னு போவான். அடுத்தது அண்ணன் அடிச்சு பிடிச்சி போட்டு அவன் ஒரு 2-3 எடுத்துட்டு போவான். இன்னொரு 3 பேர் அங்கே அவன் 4-5 எடுத்துட்டு போவான். பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க பாவம், ஒன்றுமே அவங்களுக்கு கிடைக்காது. அவங்களுக்கு இப்படி இருப்பான் பாரு, அவனால எதுவுமே எடுத்து போக முடியாது. பாவமாக பார்த்துட்டு இருப்பான். இதுதான் இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ இன்னைக்கு இடஒதுக்கீடுல ஏன் இருக்குது? வேலை வாய்ப்புலும் படிப்புலும் ஏன் இருக்குன்னா, வசதியானவங்க டவுனில் படிக்கிறவங்க, அவங்க அப்பா அம்மா வசதியானவங்க என்ன பண்ணுறாங்க? பயிற்சி கோச்சிங் சென்டரில் 2 லட்சம் 3 லட்சம் பணத்தை போட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு கோச்சிங் கொடுக்குறாங்க. இல்லை வேலை வாய்ப்பு வேணும்னா அதுக்கு கோச்சிங் சென்டருக்கு கோட்டா, ராஜஸ்தான், டெல்லியிலையும் இந்த டிஎன்பிஎஸ்சி, குரூப் 1 சிவில் சர்வீஸ் எல்லாத்துக்கும் அதுக்கு 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்ணி அவங்க பிள்ளைங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. கிராமத்தில் விவசாய பிள்ளை என்ன பண்ணுவான்? பயிற்சி பண்ண முடியுமா? காசு இருக்குதா? வசதி இருக்குதா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறான். அவனால் போட்டி போட முடியுமா? முடியாது. இதே தான் இடஒதுக்கீடுல நடக்குது. இதே தான் எம்பிசி இருக்கு. எம்பிசியில் 115 சமுதாயம் இருக்கு. 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல தெரிஞ்ச கணக்கெடுப்பு இருக்கா? இல்லை. அதனால தான் நான் சொல்றோம், கணக்கெடுப்பு நடத்துங்கள். பிசிலையும் ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்க. இப்போ இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடு 3.5% இருக்கு. இந்த 3.5 விழுக்காட்டில் அதில் உட்பிரிவில் 7 பிரிவுகள் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு. அந்த 7 பிரிவில் யாருக்கு கிடைச்சது யாருக்கு கிடைக்கல தெரியல. ஆக இந்த கணக்கெடுப்புனா என்ன? தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி வீடு இருக்கு, குடும்பம் இருக்கு. இந்த 2 கோடி குடும்பத்திலையும் கணக்கெடுப்பு நடத்தணும். எவ்வளோ தெரியுமா ஆகும் செலவு? வெறும் 500 கோடி ஆகும். நான் சொல்றது ஏன் வெறும் 500 கோடினா, தமிழ்நாடு பட்ஜெட்டு 4.5 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. 4.5 லட்சம் கோடியில் 500 கோடி செலவு பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. எவ்வளோ நாள் செலவாகும்னா 2 மாதம் ஆகும். எத்தனை பேர் வேலை செய்யணும்? 2.5 லட்சம் பேர் அரசு ஊழியர்கள். 2.5 லட்சம் அரசு ஊழியர்கள் 2 மாசத்துல 500 கோடி செலவில் 2 கோடி மக்களுக்கு கணக்கெடுப்பு நடத்தலாம். 2 கோடி குடும்பத்தில் இவங்க என்ன கணக்கெடுப்பு நடத்துவாங்க? எல்லா சமுதாயத்துக்கும், வன்னியர்களுக்கு மட்டும் கிடையாது, பட்டியலின மக்களுக்கு மட்டும் கிடையாது, பிராமணர்களுக்கு, ரெட்டியார், முதலியார், நாயுடு, எல்லா முன்னேறிய சமுதாயங்களுக்கும் கணக்கெடுப்பு. பின்தங்க எல்லாத்துக்கும், எல்லா 2 கோடி வீடுகளுக்கும் கணக்கு. ஒரு வீட்டுக்கு போய் என்ன கேள்வி கேட்பாங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த வீட்டில் இருக்கிறீங்க? என்ன சமுதாயம் நீங்க? அதில் என்ன உட்பிரிவு நீங்க? எந்த மதத்தை சார்ந்தவர்கள்? எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறாங்க? அது எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க? வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்கு? பாத்ரூம் இருக்கா? அந்த பாத்ரூம் தண்ணி இருக்குதா? வீட்டில் மின்சாரம் இருக்குதா? குடிசை வீடா, கல் வீடா, ஓடு வீடா, எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வீடு? அந்த வீட்டில் முதல் பட்டதாரிகள் யாரு? எத்தனை பேர் கவர்மெண்ட்ல வேலை செய்யறாங்க? எத்தனை தனியார் வேலை செய்யறாங்க? எவ்வளவு வருமானம் இருக்கு உங்களுக்கு? வீட்டில் பைக் இருக்குதா, சைக்கிள் இருக்குதா, கார் இருக்குதா? இது போன்ற ஒரு 70 கேள்விகள் கேட்டு, தமிழ்நாட்டில் 2 கோடி குடும்பத்துக்கு 70 கேள்விகள் கேட்டு, அந்த கேள்விகள் வைத்து அந்த டேட்டா கிடைக்கும். இந்த டேட்டா வச்சு சரி இந்த சமுதாயம் முடி திருத்துகின்ற சமுதாயம், இவ்வளோ பேர் தான் இருக்கிறான், அதில் இவ்வளோ பேர் தான் படிச்சிருக்கிறாங்க, இவ்வளோ பேருக்கு வேலை இல்லை, அதுக்கு என்ன செய்யணும்? அந்த முடி திருத்துகின்ற சமுதாயத்துக்கு தனியாக உள்ஒதுக்கீடு கொடுங்க. மீனவர் சமுதாயத்துக்கு தனி ஒதுக்கீடு, தனி உள்ஒதுக்கீடு கொடுங்க. வன்னிய சமுதாயம் உள்ஒதுக்கீடு இன்னும் அதிகப்படுத்துங்க. இதுதான் கணக்கெடுப்பு நடத்தணும். இந்த இடஒதுக்கீடு மட்டும் கிடையாது. கணக்கெடுப்பினால் நலத்திட்டங்கள், இவ்வளவு முடி திருத்த சமுதாயத்துக்கு அவன் படிக்கலையா, அவனுக்கு கடனை கொடுத்து படிக்க வைங்க. வேலை இல்லையா, கடனை கொடுத்து சுய தொழில கொடுக்கணும். இதுக்கு தான் கணக்கெடுப்பு வேண்டும். இதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா
இதை கூட நான் செய்ய மாட்டேன் சொல்ற ஒரு கோழை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். கோழைன்னு ஏன் சொல்றேன் தெரியுமா? ஏன் தெரியுமா சொல்லு? அவர் சொல்றாரு, பதில் சொல்றார் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள, கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை, சட்டம் இல்லைன்னு ஒரு பொய்யை சொல்றார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளோ பெரிய ஒரு பொய். இதே சட்டத்தை வைத்து கர்நாடகாவில் கிட்டத்தட்ட 22ஆம் தேதி 2வது முறை கணக்கெடுப்பு நடத்த போறாங்க. தெலுங்கானா மாநிலத்தில் கணக்கெடுப்பு முடிச்சுட்டாங்க போன வருஷம். பீகாரில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கணக்கெடுப்பு முடிச்சுட்டாங்க. ஒரிசாவில் முடிச்சுட்டாங்க. ஆந்திராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் நடத்திட்டு இருக்கிறாங்க இதே சட்டத்தை வைத்து. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும் வைத்துக் கொண்டு எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்பவர்கள் யாரு? கோழைகள், கோழைகள். அந்த வகையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கோழையை நான் பார்க்கிறேன். அதிகாரம் இல்லை என்றாலும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது, அதை நான் செய்து முடிப்பவன். யார் அது? வீரர்கள், வீரர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பொய்யை சொல்லி எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையை மூடி மறைக்கின்ற திமுக ஆட்சிக்கு வரணுமா? மறுபடியும் வரணுமா? நிச்சயமா வரக்கூடாதியா, நிச்சயமா வரக்கூடாதியா. இவங்களுக்கு நிர்வாகம்னா என்னன்னு கூட தெரியாது. இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை நான் உங்ககிட்ட சுலபமா சொல்லியிருக்கிறேன். நான் எல்லா மக்களுக்கும் கூட இந்த பிரச்சனையில தீர்வு வரும். முன்னேறிய சமுதாயம், பின்தங்கிய சமுதாயம், சிறுபான்மையர் மக்கள், பழங்குடி மக்கள், எல்லா மக்களுக்கும் இந்த பிரச்சனை, இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தீர்வு வரும். தமிழ்நாடு இன்னும் வேகமா முன்னேறும். இதுதான் உண்மையான முன்னேற்றம். நீ கட்டுற ஹைவேஸும் பெரிய ஏர்போர்ட்டும் மாலும், அந்த மால் இந்த மால், ஸ்மார்ட் சிட்டி, அந்த சிட்டி எல்லாம் யாருக்கு? இங்க இருக்கிற பாட்டாளிகள் முன்னேறினாதான் தமிழ்நாடு முன்னேறும். இங்க இருக்கின்ற உழைப்பவர்கள், பாட்டாளிகள் எல்லாம் முன்னேறினாதான் முன்னேற்றம். அதான் உண்மையான முன்னேற்றம். இதை விட்டுட்டு இதுதான் இன்னொரு நான் போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறேன். வருகின்ற டிசம்பர் 17ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறை நிரப்பும் போராட்டத்தை நான் அறிவித்திருக்கின்றேன். இது எதுக்குன்னா, வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும். முதல் கட்டமாக ஏன் நான் செய்ய வேண்டும் என்று ஒரு போராட்டம்னா, இவ்வளோ காலமா நம்ம போராடிட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் எம்பிசின்னு ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்புறம் கடந்த ஆட்சி காலத்தில் 10.5 விழுக்காடு அதிமுக ஆட்சி காலத்தில் கொடுத்தாங்க. அதை திமுக வேண்டுமென்று சரியான முறையில் நீதிமன்றத்தில் வாதாடாத அதை ரத்து பண்ணிவிட்டார்கள். அதனால இப்போ அதற்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு நாம் பத்திரம்லாம் கேட்க வேண்டாம். 15. ஏன்னா ஏன் 15 கேள்றேன்னா, வன்னியர் சமுதாயம் தமிழ்நாட்டில் 18 விழுக்காடு. இந்த கணக்கெடுப்பு நடத்தினா தெரிஞ்சிடும். அதில் இன்னொரு முக்கிய காரணம் என்னன்னா, 1268 நாட்களுக்கு முன்பு உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கிய ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். என்ன தீர்ப்புனா, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு அல்லது தனி ஒதுக்கீடு கொடுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது. நீங்கள் தாராளமாக கொடுத்துக் கொள்ளலாம். ஆனால் தரவுகளை தரவுகள்னா டேட்டாவை எடுத்து நீங்கள் நியாயப்படுத்தி கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்தி கொடுக்கணும்லாம் சொல்ல உச்சநீதிமன்றம் அது தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம். இதை பயன்படுத்தி 30 நாளில் வன்னியர்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருந்தாருன்னா. ஆனால் இன்னைக்கு 1268 நாள் இன்னைக்கு ஆகியும் இன்னைக்கு வேண்டுமென்றே ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா, இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் வேணும், சமுதாயம் கோஷம் போடணும், கொடியை பிடிக்கணும், ஓட்டு போடணும். ஆனால் இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது, படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அடிமையாக இருக்கணும், மதுவுக்கு அடிமையாக இருக்கணும், இப்போ கஞ்சா போதைக்கு அடிமையாக வரணும். ஒரே நோக்கம்தான் ஸ்டாலின். ஏன்னா கொடுத்துட்டு போயிருக்கலாம், சாதாரணமாக கொடுத்துட்டு போயிருக்கலாம். என்ன யாருக்கு சொல்ல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு என்னையா இருக்குது? கொடுத்துட்டு போக வேண்டானையா. ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், வன்னியர் சமுதாயமும் சரி, பட்டியலின சமுதாயமும் சரி, மீனவர் சமுதாயமும் சரி, ஒரு ஓட்டு கூட திமுகவுக்கு நீங்க போடக்கூடாது. ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. ஏன் பட்டியலின சமுதாயத்தை நான் சொல்றேன்னா, பட்டியலின சமுதாயத்துக்கு 2 விழுக்காடு கூடுதல் இடஒதுக்கீடு வேணும். இது நம்முடைய கோரிக்கை. இது அவர்கள் மக்கள் தொகைக்கு ஏற்ப இன்னும் எவ்வளோ திட்டங்கள் செயல்படுத்தணும். இதுதான் உண்மையான சமூக நீதி. இதுதான் வேணும்.
இதை விட்டுட்டு உன்னுடைய பெட்ரோகெமிக்கல் மண்டலமும் உன்னுடைய மணல் குவாரியும் யாருக்கா வேணும்? இந்த காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த அறிவிப்பு வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த அன்புமணி ராமதாஸ். நான் பெருமையா நான் சொல்லி பண்ணேன். நான் எவ்வளோ சாதனைகள் நான் செஞ்சிருக்கிறேன். இந்தியாவுக்கு NRHM தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் கொண்டு வந்த 108 ஆம்புலன்ஸ், போலியோ ஒழிச்சது, பொது இடத்துல புகைப்பிடிக்கக்கூடாது, புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரம், குட்கா தடை பண்ண எல்லாத்தையும் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை விட எனக்கு ரொம்ப பிடித்தது என்னன்னா இந்த காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் புரொடெக்டட் அக்ரிகல்ச்சரல் ஜோன் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். அதுல கையெழுத்து போட்டது எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர். ஆனால் முதலாக இது என்னவென்று சொல்லி இந்த முதல் கோரிக்கை வைத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 2015 வச்சேன். நான் ஊரா போனேன், கிராமமா போனேன், அறிவித்து கிராமமா போனேன், துண்டு பிரசுரத்தை கொடுத்தேன், விழிப்புணர்வு போராட்டம், ஆர்ப்பாட்டம், மாநாடு, அழுத்தம் கொடுத்தேன், நாடாளுமன்றத்தில் பேசினேன், சட்டமன்றத்தில் பேச வச்சேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், அவரோட 10 முறை சந்திச்சேன். ஒரு முறை சொன்னேன், பாருங்க வரலாற்றில் உங்க பேர் காலங்காலமாக நிலைத்து இருக்கும், இந்த சட்டத்தை நீங்க கொண்டு வாங்க. அத்தனை எவ்வளோ என்னென்ன பேசணுமோ பேசினேன். ஏன்னா அப்பதான் இந்த ONGC, இந்த மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன், இந்த வெங்காயம், கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாம் கொண்டு வர மாட்டானுங்க. பெட்ரோகெமிக்கல் மண்டலம்லாம் கொண்டு வர முடியாது. சட்டம் வந்துதான். ஏன்னா இந்த மண்ணை பாதுகாக்கணும். அந்த நோக்கத்தில் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர செய்தது. சட்டம் கொண்டு வந்தது அதிமுக, கொண்டு வர செய்தது இந்த அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இது ஏதோ விளம்பரத்துக்கு நாங்கள் ஏதோ வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கல. நாங்கள் எங்களுக்கு உண்மையிலே மாற்றம் வர வேண்டும். அடுத்த தலைமுறைகளை பாதுகாக்க வேண்டும். நீங்க தான் நாட்டினுடைய பொக்கிஷம். வருகின்ற தலைமுறை நீங்க தான் நாட்டினுடைய எதிர்காலம். நீங்க தான் பொக்கிஷம். உங்களை பாதுகாக்கணும். நீங்க இந்த வருகின்ற தலைமுறைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். சுயமரியாதையுடன் வாழ, யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. நீங்க அதுதான் வேணும். சுயமரியாதையான இயக்கம்னு சொன்னா அது போதாது. அதுக்கு ஏற்ப திட்டங்களை கொண்டு வரணும். அதனால இதையெல்லாம் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்காகத்தான் நான் இங்கே வரைய தந்திருக்கின்றேன். இது ஒரு புத்தகம் போட்டிருக்கேன். விடியல் எங்கே? நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை விடியல் ஆட்சின்னு சொன்னார்ல. நான் கேட்ட கேள்வி விடியல் எங்கே? இந்த புத்தகம் என்ன தெரியுமாம்மா? இந்த புத்தகத்தில் நான் போன ஒரு 3 வாரத்துக்கு முன்பு இந்த புத்தகத்தை போட்டேன். இதில் என்னன்னா, திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு 505 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். இது வாக்குறுதிகளாக நான் பார்க்கல, இது சத்தியம். 505 சத்தியங்கள் உங்களுக்கு கொடுத்தார்கள் திமுக. இது புத்தகத்தில் 505 நான் போட்டிருக்கேன். இது படிங்க, ஆன்லைனில் இருக்குது. இந்த 505 வாக்குறுதிகளில் திமுக இன்னைக்கு 4.5 ஆண்டுகள், 50 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்கு. எவ்வளோ தெரியுமா நிறைவேற்றிருக்கிறாங்க? வெறும் 66 வாக்குறுதிகள். 505ல் வெறும் 66 வாக்குறுதிகள். இதில் எல்லாம் புத்தகத்தில் போட்டு வச்சிருக்கேன். நான் சும்மா பேச மாட்டேன். எது பேசினாலும் புள்ளி விவரங்கள் வச்சு தான் பேசுவேன். 66 வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றிருக்கிறாங்கன்னா எத்தனை % தெரியுமா? 505ல் 66னா எவ்வளோ? 13 விழுக்காடு. 13% வாக்குறுதிகள் மட்டும்தான் திமுக நிறைவேற்றி இருக்கிறது. இன்னொரு 66 அறகுறையா நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவ்வளவுதான். இது எல்லாமே இருக்கு. ஒரு தேர்வு எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளோ? 35. சில இடத்துல 40, 35ன்னு வச்சுக்கங்களேன். திமுக எத்தனை மார்க் எடுத்திருக்கு? 13 மார்க் எடுத்திருக்கு. எவ்வளவு மார்க்கு? 13 மார்க் தான். இந்த புத்தகத்தில் இருக்குயா, நான் சும்மா சொல்லல. 100 மார்க்ல வெறும் 13 மார்க், 13 விழுக்காடு அவருடைய அறிவிப்புகள் தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 13 மார்க். 13 மார்க்னா என்ன? ஃபெயில். திமுக ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆன கட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. தகுதி இல்லாதவர்கள், அவர்களுக்கு திறமை இல்லாதவர்கள், நிர்வாகம்னா என்னன்னு தெரியாதவர்கள். அதுவும் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாரு, சொல்றான் பாரு, தெளிவா இருக்குமா? வருவார், காலையில் வருவார், எழுதி கொடுப்பாங்க, அது படிச்சுட்டு போயிடுவார். அவருக்கு என்னன்னு தெரியாது. இல்லை சொல்லணும்னா எவ்வளோன்னா சொல்லிட்டு போகலாம். அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்கு. மரியாதைனா ஒரு முதலமைச்சர் அந்த பொறுப்பில் இருக்கிற மரியாதை இருக்கு. ஆனால்
திறமையற்றவர், தகுதியற்றவர், ஆள்வதற்கு தகுதி இல்லாதவர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இது எத்தனையோ உதாரணங்கள் வைத்து நான் என்னால் சொல்ல முடியும். இது நான் மட்டும் இல்லை, திமுகனே எடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் எப்படியா இருக்கணும்? நெருப்பு மாதிரி இருக்கணும். தமிழ்நாட்டோட அத்துணை பிரச்சனைகளும் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாவட்டம் இந்த பிரச்சனை, அதுக்கு தீர்வு என்ன, பிரச்சனை என்ன, தீர்வு என்ன. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. சுத்தி இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் வச்சுட்டு அதை இது பேசுங்க அது பேசுங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஊடக நண்பர்கள்லாம் ஆக்ஷன் கேமரா கட் 2 மணி நேரம் கால் ஷீட் கொடுத்துட்டு அவர் வீட்டுக்கு போயிடுவார். அடுத்த நாள் காலையில் வருவார், 2 மணி நேரம் கால் ஷீட் முடிஞ்சு போச்சு. நீங்களும் கை தட்டிட்டு விசில் அடிச்சுட்டு ஓஹோன்னு சொல்லிட்டு போயிட்டு. அதனால் இதை இந்த மாற்றத்தை கொண்டு வாங்க. இந்த திமுக போன்ற ஒரு துரோகி, சமூக நீதியினுடைய துரோகி, விவசாயிகளுடைய துரோகி, பெண்களுடைய துரோகி, வளர்ச்சிக்கான ஒரு துரோகி திமுகவை, ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். பரவாயில்ல, மழை நின்று போச்சு, தலையை தோட்டிக்குங்கடா, ஜோரங்கிற வந்துட போகுது. அதனால் இதெல்லாம் ஏன்னா இந்த மழையிலையும் எதுவும் பொருட்பட அவ்வளோ ஆர்வத்தோடு அவ்வளோ பாசத்தால் என்னை அன்போடு வரவேற்ற என் தம்பிகளும் தங்கைகளும் சகோதரிகள்லாம் மழைகளில் நின்று நோக்கமே உங்களுடைய முன்னேற்றம் தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய வாழ்க்கை பயணமே உங்களுடைய முன்னேற்றம் தான். வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். வருகின்ற தலைமுறைகள் நமக்கு விலை மதிக்க முடியாத பொக்கிஷம். அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். உரிமை மீட்க தலைமுறை காக்க, உரிமை மீட்க தலைமுறைகள் காக்க. நாம் திமுக கொடுங்கோல் ஊழல் ஆட்சி, பெண்களுக்கு எதிரான, விவசாயிகளுக்கு எதிரான திமுக கொடுங்கோல் ஆட்சியை அகற்றுவோம், அகற்றுவோம், அகற்றுவோம். நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நன்றி. நன்றி உரை நகர செயலாளர் வேல்முருகன் அவர்கள். பாட்டாளி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு உயிரை காப்பாற்றினா கடவுள்னு சொல்கிறோம். நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஒரு உயிரை காப்பாற்றினா கடவுளுங்கிறோம். எங்களுடைய அண்ணன் மருத்துவர் கோடிக்கணக்கான உயிர்களை 108 ஆம்புலன்ஸுங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான உயிர்களை காப்பாற்றிய இந்த கடவுள் வருங்கால நம்மளுடைய அண்ணன் ஆட்சி அமைந்தால் இன்னும் எவ்வளோ திட்டங்களை நம்ம கொண்டு வருவாங்க. அதனால் அண்ணனுக்கு நன்றி சொல்லி மாவட்ட இந்த திட்டத்தை கொண்டு இந்த நம்முடைய கூட்டத்திற்கு இவ்வளோ கஷ்டப்படுற இரவு பகலாக கஷ்டப்பட்ட மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர் அண்ணன் சண்முக அண்ணன் இதுலேருந்து வந்திருக்காங்க, ராஜசேகர் அண்ணன், பாலயோகி அண்ணன், செல்வகுமார் அண்ணன், பொதுச் செயலாளர் அவர்கள், வைத்திய அண்ணன், மயிலாடுதுறையிலேருந்து வந்திருக்க பொறுப்பாளர்கள் மற்றும் மகளிர் சங்க தலைவர்கள், பொறுப்பாளர்கள், மாணவர் சங்க அனைத்து பொறுப்பாளர்கள், இளைஞர் சங்கத்துடைய மாவட்ட, மாநில, நகர கிளை பொறுப்பாளர்கள் அனைவரும், அனைத்து ஒன்றிய தலைவர், ஒன்றிய செயலாளர், நகர தலைவர், நகர செயலாளர், பேரூர் தலைவர், பேரூர் செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் அனைவருக்கும், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், ஒளி அமைத்து கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும், கலை இலக்கிய பண்ணி கொடுத்த கலை இலக்கியங்களுக்கும், என்னுடைய மழை என்று பொருட்படுத்தாத ஆயிரக்கணக்கான இளம் சிங்கங்களுக்கும், தாய்மார்களுக்கும், இவ்வளவு மழைகளிலும் பொருட்படுத்தாமல் எங்கள் அண்ணன் நண்பர்களை வரவேற்ற அனைத்து நிலை வியாபார பெருங்குடி மக்களுக்கும், மழை பெய்ந்தவுடன் என்னுடைய நகராட்சி ஊழியர்கள் அனைவரும் உடனே இந்த தண்ணியை வடிகட்டி கொடுத்த இந்த நகரமன்ற உறுப்பினர்ங்கிற முறையில் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து நிலை இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. சீர்காழி நகர சார்பா நன்றி. வணக்கம். வேல்முருகா, சூப்பராக நன்றி சொல்லிட்டேன்.